மிதுன ராசி விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் ஆங்கிலத்திற்கு 28ஆம் தேதியும் 11/5/2025 வாக்கியப்படியும் 14/5/2025 திருக்கணிதப்படியும் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு பெயர்ச்சி நமக்கு வருகின்றது. மிதுன ராசிக்கு தான் காலபுருஷனுக்கு குரு இப்ப நமக்கு சேர்றாரு. அப்ப குரு மிதுனத்துல வர்றாரு. 11/5 திருக்கணித்துல வாக்கியத்திலும் வர்றாரு. அப்ப அப்படி வரும் பொழுது நிச்சயமாக சுவரை வச்சு சித்திரை எழுதணும். அப்ப சுவரை வச்சு சித்திரை எழுதும் போது குரு நல்ல ஸ்தாபனமா இருந்தா தான், ஸ்தம்பித்திருந்தா தான் மற்ற கிரகங்களை பார்க்க முடியும். அப்படி பார்க்கும் பொழுது நிச்சயமாக பகை வீடா இருந்தாலும் அவருடைய காரகத்தன்மையை மாற்ற முடியாது, கொடுத்துதான் ஆகணும். அதனாலதான் குரு பிரம்ம, குரு விஷ்ணு, குரு தேவா சொல்றோம். பார்த்தீங்களா, முதல்ல குருவை சொல்றோம். குலகுரு, குடும்ப குரு, குலதெய்வ குரு, அப்புறம் தான் மற்ற குருவெல்லாம் சொல்றோம். மாதா பிதா குருன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த வகையிலேயே மிதுன ராசி அறிவுக்குரியது, ஜீவனுக்குரியது, புத்திக்குரியது, கல்வி சம்பந்தப்பட்டது, புக்கு சம்பந்தது, ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்டது, இலக்கியம் சம்பந்தப்பட்டது, ரைட் சகோதரர்கள் சம்பந்தப்பட்டது, ரைட் கவிதை கட்டுரை சம்பந்தப்பட்டது, கற்பனை திறன், அத்தனைக்கும் சொந்தக்காரர் நீங்க தான். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்க ராசிக்கு உங்களுடைய ஜனஜாதத்தை எடுத்துக்கங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக விருச்சக லக்கணம், மேச லக்கணம் மட்டும் இருந்திருக்கூடாது. விருச்சக லக்கணம், மேச லக்கணம் மட்டும் இருந்திருக்கூடாது. ஏன்னா மேச லக்கணம் 3க்கு 6 கூறியன், விருச்சக லக்கணம்னா 8க்கும் 11 கூறியன். அதனாலதான் அவன் பாவி, இவன் புத்திசாலி, அவன் பலசாலி. அதனால அது மட்டும் இல்லாம பாத்துக்கங்க. நிச்சயமாக ஒரு வெற்றி படிக்கட்ட கொடுக்கும். கோச்சாரத்துல மிதுனத்துக்கு பல கஷ்டங்கள், அஷ்டமத்து சனில கஷ்டங்கள், துன்பம், துயரம் எல்லாம் போக மிச்சத்தை ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலங்கள் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு. அதுல மாற்று கருத்து இல்லை. மிதுன ராசி நேயர்களுக்கு அம்மன் வழிபாடு, பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு உதவி பண்றது, இந்த திருநங்கைக்கு உதவி பண்றது, பெண்களுக்கு உதவி பண்றது, அவை பூஜைன்னு சொல்லி இந்த ராத்திரில பெண்களா பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட பூஜை வழிபாடு, அவையார் வழிபாடு, அதே மாங்கனி வழிபாடு, காரைக்கால் அம்மையார் வழிபாடு, அம்மை திலகவதி அம்மையார் வழிபாடு, இப்படி வழிபாடுகள்ல பண்ணும் பொழுது அந்த பெண்கள் சம்பந்தப்பட்ட மிதுனம் இல்லையா, அதனுடைய உணர்வுகள் அங்கே பரிசீலிக்கப்படும். அப்படி செஞ்சு கொண்டா மிதுன ராசிக்கு வரக்கூடிய இந்த குரு பயிற்சி நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும் என்பதுல மாற்று கருத்து அல்ல. நிச்சயமா நல்லதை கொடுக்கும். அது எந்த விதமான சுணக்கமும் தயக்கமும் கிடையாது.